கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் முன்னிற்கும் மயிலை மன்னாரின் கந்தரனுபூதி விளக்கம். தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன்பருளால் ஆஷா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. தூசு ஆம் மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினது அன்பு அருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. முன்னாடியே சொன்னேன்ல, இந்த அனுபூதி பாட்டுங்கள்லாம் ஒரு கொத்து கொத்தாக பாடியிருக்காருன்னு. இதுக்கு முந்தி வந்த 2 பாட்டோட எத்தையும் சேர்த்து படிச்சேன்னா ஒரு ஒத்துமை உனக்கு புரியும். அனுபூதினா என்ன, அது எப்படி இருக்கும், அது வந்துச்சுன்னா என்னென்னலாம் செய்யும்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் அருணகிரியார் இந்த அனுபூதி எப்படி எதனால் வந்துச்சுன்னு விளக்கமாக சொல்கிறார். இந்த பாட்டை பார்த்தியானா ஒரே வரியை உடச்சி போட்டு 4 வரியில் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறாருன்னு புரியும். அதாங்காட்டிக்கு தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா எனது அன்பு அருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. இது வரைக்கும் முருகனோட அருள் கிடைக்கணும்னா நம்ம எத்தெல்லாம் பண்ணணும், எத்தெல்லாம் விடணும், என்னெல்லாம் செய்யணும்னு வரியாக சொல்லிக்கினே வந்த அருணகிரியார் இனி வரப்போகிற கடைசி பாட்டுங்களில் நேராக விஷயத்துக்கு வர்றார். நிகழம்னா விலங்கு, நம்ம பிடிச்சிருக்கிற விலங்கு. விலங்குனா 2 அர்த்தம். ஒன்று போலீஸ்காரன் மாற்ற விலங்கு, இன்னொன்று மிருகம். இந்த ஆசைன்றதுக்கு அது இது 2 மாதிரியுமே காரியம் பண்ணும். நம்மளை பூட்டியும் வைக்கும், மிருகமாகவும் வைக்கணும். இந்த விலங்கு உடையணும். இது உடைஞ்சாதான் அனுபூதி பிறக்கும். இதை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு இதில். ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்தது வேணும். சூட்சமாக இதுக்குள்ளே இன்னொரு சங்கதியும் சொல்லிடுறார். அனுபூதினா அது ஒரு பேசா நிலைன்னு. அதாவது இது வந்துருச்சுன்னா பேச்சு நின்றுடும், அதுக்கப்புறம் வேறு பேச்சே வராது. அதான் பேசா அனுபூதி. ஒரு மாதிரியான மோன நிலை. இது என்ன தானாக வந்துடுமா, நீ நான் நினச்ச உடனே அப்படியே பிறந்துருமா என்ன? அதுக்கும் ஒரு அருள் வேணும். அதுவும் சாதாரணமான அருள் எல்லாம் போகாது, அன்போடு கூடின அருள் வேணும். அதையும் கொடுக்குறவன் தான் கொடுக்க முடியும். அதுதான் அவன் தான் முருகன். எனது அன்பருளால் அதால் தான் அந்த விலங்கு உடைக்கணும் முருகான் அவர்கிட்டயே வேண்டார் அருள். இரு இப்போ நீ என்ன கேட்க வரேன்னு புரியுது. இதுக்கும் வரைக்கும் என்ன சம்பந்தம் தானே கேட்க வர, சொல்கிற அவசரப்படாத. சிரித்தார் மயிலை வந்தார். ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த வார்த்தைகளை போட்டிருக்காரு அந்த பெரிய மனுஷன். இது வரைக்கும் வந்த பாட்டுங்களில் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயத்துக்கான காரணத்தை இந்த பாட்டில் நியாயப்படுத்துகிறாரு அருணகிரியார். இச்சா சக்தியான வள்ளியம்மா காலில் சதா சர்வகாலம் விழுந்து கிடக்கிற முருகான்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே வருவார். இது அப்படின்னா ஸ்பெஷல் அந்த வள்ளியம்மாட்டேன்னு ஒரு டவுட் வரும் உனக்கு. வரணும் அதான் நியாயம். இந்த பாட்டோட வரியிலேயே அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கொடுத்துட்றாரு. தூசா மணியும் தூசா துகிலும் புனைவாள் நேசா முருகான்னு. அந்த அம்மா போட்டு நிற்கிற முத்து மாலையும் சரி, உடுத்து நிற்கிற சேரையும் சரி, துளி கூட அழுக்கே இல்லாத வெள்ளையேன்னு மின்னுதான். அப்படியாப்பட்ட வள்ளியம்மாவோட நேசா என்னோட முருகான்னு வரியில் கொஞ்சிறாரு அருணகிரியார். என்னத்துக்காக இதை சொன்னாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும். எனக்குள்ளார ஆசை இருக்கு முருகா, அந்த விலங்கை நீ தான் அறுக்கணும்னு சும்மனாச்சுக்கு வேணா மட்டும் போகாது. அந்த வள்ளியம்மா குளத்தில் பிறந்தா கூட கொஞ்சம் கூட அழுக்கே இல்லாமல் இருக்கிறதால தான் அந்த அம்மா காலடியில் நம்ம கந்த விழுந்து கிடக்கிறாரு. அது மாதிரி நமக்குள்ளே எத்தனை ஆசைங்க இருந்தால் கூட அதெல்லாம் சுத்தமாக தான் இருக்கணும். அப்போ தான் முருகன் அர்த்தம் ஏற்றுக்குன்னு உனக்கு அருள் பண்ணுவாருன்றதை பூடகமாக இந்த வரியில் சொல்லிக்கிறாரு அருணகிரியார். நாங்கள் சாமி நான் சொல்கிறது என்ன சாம்பி சாஸ்திரத்தை பார்த்தான் மயிலை பண்ணார். இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்னடா இருக்குது, இருந்தாலும் கூட சொல்லணும்னு தோன்றது. பிறந்ததுன்னு சொன்னாரியே, அதுலேயே இது தனக்குத்தான் பிறந்தது நிச்சயமாக சொல்லி காமிச்சிட்டார் எனக்கு படுறது. கால வழுவமைதின்னு இலக்கணத்தில் ஒன்று இருக்குது. பிறந்ததுன்னா இறந்த காலம். ஆனாக்க இதில் அப்படிலாம் இல்லாமல் இந்த பிறந்ததுன்றத முக்காலத்துக்கும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது 3த்துக்குமே பொருந்தி வரும். வந்தது, வந்திருக்கு, வரும்னு எல்லாத்தையும் சொல்கிற அற்புதமான வார்த்தையை அருணகிரியார் ரொம்ப அழகாக போட்டிருக்கார். இது வழா அமைதி. இன்னொரு சித்தியார் பாடல் தான் இப்போ ஞாபகத்துக்கு வருது. விச்சை இனியராகன் தோன்றி வினைவழி போகத்தின் கண் இச்சையை பண்ணி நிற்கும் தொழில் அறிவிச்சை 3ம் வைச்ச போதிச்ச ஞானக்கிரியை முன் மருவியால் மா நிச்சயம் புருடனாகி பொதுமையினர் நிற்பனன்றே. இந்த லோக வாழ்வில் நாம் எப்படி மாட்டிக்கிறோன்றது இந்த பாட்டில் சித்தியார் சுபக்கம் 56 ரொம்ப நன்னா சொல்லியிருக்கார். சுபக்கங்கிறது
அந்த சிவஞான சித்தியான்னு ஒன்று ஒரு சைவ சித்தாந்தத்தை விளக்கிற ஒரு பெரிய புஸ்தகம். அதில் வந்து சுபக்கம்னு இருக்கும். அந்த சுபக்கத்தில் வந்து 56வது பாட்டு இந்த பாட்டு. வித்தைன்னு ஒன்று இருக்குது. அதில் அராகம்ன்ற அவா தோணி. இந்த லோக வாழ்க்கையில் நமக்கெல்லாம் ஒரு ஆசையை உண்டு பண்ணும். வித்தையில் அராகம்ங்கிற அவா தோணி நமக்கு இந்த லோக வாழ்க்கையில் ஒரு ஆசையை கொடுக்குது. இச்சை, அறிவு, செயல்னு வந்து அது ஆன்மாவில் பதியுமா. இந்த காலம், நியதி, கலை, அராகம், வித்தைன்ற 5 ஆன்மாவோட சேர்றப்ப அதை புருடன்னு சொல்லுவாள். அது வரைக்கும் அது ஆன்மாவாக இருந்தது, இதெல்லாம் தனித்தனியாக இருந்தது. இந்த 5 இந்த காலம், நியதி, கலை, அராகம், வித்தைங்கிற 5 ஆன்மாவோட சேரும் பொழுது அது ரூபம் எடுக்கிறது. அதுதான் புருஷன், புருடன்னு சொல்கிறான். இந்த புருடன்கிறவன் தான் இத்தனை இம்சையும் இங்கே பண்ணுறான். இவன் தான் நமக்கெல்லாம் இந்த பொண்டாட்டி, புருஷன், புள்ள, பொண்ணு, பேத்தி, பேரன் ஒரு விலங்கை பூட்டி நம்மளையெல்லாம் இந்த பந்தத்தில் மாட்டி வச்சு ஆனந்தப்படுறான். இந்த விலங்கை அவனோட, அந்த கடவுளோட அன்பும் அருளும் மட்டுமே உடைக்க முடியுன்றத ரொம்பவே அருமையாக இந்த பாட்டில் அருள்கிறார் சொல்லி அருளியிருக்கார். அதுக்கு நாமெல்லாம் தயாராகணுங்கன்னா இந்த தூய்மைன்ற ஒன்று நம்மகிட்ட இருக்கணும். இதைத்தான் இந்த பாட்டில் வள்ளி மூலமாக சொல்லி காமிக்கிறார். என்னோட பரிபூர்ணமான நமஸ்காரத்தை அந்த மகானுபாவருக்கு சொல்லிக்கிறத தவிர வேறு என்ன நான் பண்ண முடியும் என கண்கலங்கினார் சாம்பு சாஸ்திரிகள். ஓம் சரவண பவ என சொல்ல முடியுமே என்பது போல ஞாயிறின் உச்சாடனம் தொடர்ந்தது. வேலும் மயிலும் துணை, முருகனருள் முன்னிற்கும், அருணகிரியார் புகழ் வாழ்க, கணபதி எல்லாம் தொடுவான். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.